வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி வீட்டை விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பாபு என்ன பண்ணுறேன்னா, பாபு வந்து நிறைய கண்டிஷன் போடுறாங்க மல்லிக்கு. இது 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 அது இதுன்னு, இனிமேல் அந்த வீட்டுக்கு உனக்கு எந்த உறவும் இல்லை, வெண்பாவுக்கு உனக்கு எந்த உறவும் இல்லை, நீ இனிமேல் வேலைக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும், எனக்கு சம்பாரிச்சு கொட்டினதெல்லாம் போதும், எனக்கு பேர் வாங்கி தந்ததெல்லாம் போதும். பாபு வந்து மல்லிக்கு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சிட்றான். மல்லி வந்து நீ ஏன்னே இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் என்ன அங்கே ஆசைப்பட்ட போய் இருந்தேன், அக்ரிமெண்ட்டுக்காகவும் வெண்பாக்காகவும் தானே இருந்தேன் அப்படி நீ அதுக்காக தான் இருந்த. ஆனால் எங்கள் ஊரில் என்ன தெரியுமா பரவிடுச்சு, நீ சென்னையில் போய் அவனே ஒருத்தன் வச்சுன்னுக்கிறேன்னு பரவிடுச்சு, இதுக்கா சம்பளம் வாங்கினுக்கிறேன், இந்த சம்பள காசில் நீ சோறு சாப்பிட்னுக்கிற அப்படின்னு ஊருக்காங்க என்ன தானே அசிங்கப்படுத்தினாங்க. ஒன்றும் அசிங்கப்படுத்தலை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் தெரியுமா, நாக்க பிடின்னு சாவலான்னு இருந்துச்சு. என்ன பண்ணுறது, தங்கச்சிக்காகவும் என் பிள்ளைக்காகவும் தான் நான் இருக்கேன், மற்ற எதுக்காகவும் நான் இல்லை, உன்னால் நான் பட்ட அசிங்கம்லாம் போதும் அப்படின்னு வந்து பாபு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், ஒழுங்கு முறையை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பாபு சொல்கிறாரு. அவள் வந்து இல்லைண்ணே எனக்கு வேண்டாண்ணே, நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன், இப்போ தான் ஒரு பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துருக்கணும், அதுக்குள்ளே திரும்ப கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் கல்யாணம் பண்ணால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும், மற்றபடிலாம் எதுக்கும் தீர்வு கிடைக்காது, ஒழுங்கு முறையை கல்யாணம் பண்ணப்போ அண்ணன் சொல்கிறத கேளு அப்படின்னு வந்து பாபு சொல்கிறான். நாகும் இருந்துன்னு இதுதாம்மா நல்ல முடிவு, நீ கல்யாணம் பண்ண போ அப்படின்னு சொல்கிறான். அண்ணி நீங்களுமா அண்ணி என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, இனிமேல் உன்னெல்லாம் பேச விடுறதா இல்லை, பேச விட்டு பண்ண காரியமே போதும், இனிமேல் நாங்கள் தான் பேசுவோம், உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு வந்து பாபு சொல்கிறாரு. பாபு வந்து தங்கச்சியோட நிலைமையை புரிஞ்சிக்காமல், தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளை பானகானத்தில் தள்ளி விட பார்க்குறாரு பாபு. இதை மல்லி வந்து ரொம்ப சோகமாகிடுறா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்போக்கும் கேட்காம என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நான் பண்ணி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு. இதை வந்து விஜய்க்கு எப்படியாவது தெரிய வந்தது. விஜய்க்கு தெரிஞ்சோடனே விஜய் கிளம்பி வந்து, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பாபு, ஏன் இப்போ அவளை கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க, கல்யாணம்லாம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு வந்து விஜய் பேசுகிறாரு. அப்போக்கும் நீ யார் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம், உனக்கு கான்ட்ராக்ட் வரையும் தானே அங்கே இருந்தால் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம்லாம் உனக்கு பேச முடியாது, நீ எங்களை பற்றி பேசவும் கூடாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறான். ஓ இப்படி ஆயிடுச்சா, இது வரைக்கும் என்கிட்ட நீங்கள் வந்து சம்பளம் வாங்கி தானே சாப்பிட்ருந்தீங்க, ஏன் அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு விஜயும் கொஞ்சம் திமிரா பேசுகிறான். விஜய் திமிரா பேசும் பாபுக்கு ரொம்ப கோவம், நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் எப்படி என்னை மீறி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நான் பார்த்துட்றேன் அப்படின்னு வந்து விஜய் சவால் விட்டுறாரு. மல்லிக்கு மேரேஜ் வேற ஒருத்தரோட நடக்குமா நடக்காதானே டவுட்டாக இருக்குது. எப்படி வந்து விஜய் சார் வந்து நிறுத்திடுவாருன்னு நினைக்கிறேன். அவங்க நிறுத்திட்டாங்கன்னா பாபுக்கு செம்மையாக கோவம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் உடனுக்குடனே வீடியோ அப்டேட் ஆகணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.